இறைவனை தொழவே அருளனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோ. இறைவனின் உறவில் கலந்திட எழுவோம் இணைவோம் நம்மையே தரவே. ஆவியின் வரங்களால் நிறைந்திட எழுவோம் இணைவோம் புது படைப்பாக மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம். இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம். இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். இறைவனை தொழவே அருளனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். இறைவனை தொழவே அருளனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் புனித சூசையப்பரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். தாவீதின் மகனும் என்று தொடங்கும் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலில் யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு என்று படிக்கின்றோம். யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் 4 கனவுகளை கண்டார். 4 கனவுகளின் போது கடவுள் வானதூதர் வழியாக இட்ட கட்டளைகள் அனைத்திற்கும் ஏன், எதற்கு, எப்படி என்ற எந்த கேள்விகளையும் யோசேப்பு கடவுளிடம் கேட்கவில்லை. நம்புகின்றவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள், கேள்வி கேட்பவர்கள் நம்ப மாட்டார்கள். புனித யோசேப்பை புதிய ஏற்பாட்டின் ஆபிரகாம் என அழைக்கலாம். புனித யோசேப்பே, உம்மை போலவே நாங்களும் சிறந்த நம்பிக்கையாளர்களாக வாழ உதவி செய்தருள வேண்டுமென்று பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலும் தாய் மரியிலும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று புனித யோசேப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்நாளிலே புனித யோசேப்பின் பெயர் கொண்ட ஒவ்வொருவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை, நாம விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் நாம விழா கொண்டாடும் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலிகளை சுவைப்போம். இறைவன் புனித யோசேப்பின் வழியாக ஒவ்வொருவருக்கும் இறை அருளும் ஆசிரும் கொடுக்க இத்திருப்பலி வழியாக ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்தமல் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுகின்றோம். மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்திட ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறும் சாமுவேல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இயல் 7 இறைவார்த்தைகள் 4, 5, 12, 14, 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயல் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். உனது பெயருக்காக கோயில் கட்டவிருப்பவன் அவனே.
அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். முன்னுரை. பவுலடியார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மறைப்பொருளை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றார். ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகின்றேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார் என்று இயம்பும் இக்கருத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 13, 16, 17, 18 மற்றும் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவரானதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படை ஆயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழி மரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு பிறப்பூட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இயேசு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஊடகத்தின் வழியாக இந்த மறை நிகழ்வில் பங்கேற்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புனித யோசேப்பு அவருடைய பெருவிழாவின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனித யோசேப்பு அவர்களை பற்றிய செய்திகள் நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே காணாவிட்டாலும் அவரை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு சில வார்த்தைகள் அவர் எத்தகைய மேன்மை பொருந்தியவர் என்பதை இன்றளவும் நாம் சிந்திக்க அழைக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே, புனித யோசேப்பு அதிகம் பேசாதவர். ஆனால் அனைவராலும் அதிகமாக பேசப்பட்டவர். அவர் மிகவும் அமைதியானவர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் தன்னிலே மிகப்பெரிய ஆற்றலை பெற்றவர் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆக விவிலியத்தினுடைய பின்புலத்தில் பார்க்கின்ற பொழுது மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 1வது அதிகாரத்திலே 19வது இறை வார்த்தையானது இவ்வாறு குறிப்பிடுகின்றது: மரியாயின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் என்று குறிப்பிடுகின்றது. ஆக விவிலியத்தில் நேர்மையாளர் என்று குறிப்பிடுகின்ற ஒரு நபர் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் நேர்மையான எண்ணங்களை தன்னிலே கொண்டவர். ஆக இவ்வாறு கொடுக்கப்படுகின்ற இந்த நேர்மையாளர் என்கின்ற அடையாளம் அவருடைய வாழ்வின் அடையாளம். இது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தகையவராக வாழ்ந்தார்கள் என்பதை குறிப்பிடுகின்றது. ஆக யார் இந்த நேர்மையாளர்? அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் ஆகமத்திலே பார்க்கின்றோம். 18வது அதிகாரத்திலே 9வது இறைவசனமானது இவ்வாறு குறிப்பிடுகின்றது: கடவுளுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் நேர்மையாளர் என்று குறிப்பிடுகின்றது. ஆக அத்தகைய நேர்மையாளர் வாழ்வான் என்று இறைவன் அவர்களை ஆசிக்கின்றார். ஆக அதனுடைய
பின்புலத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையானது நமக்கு தெள்ள தெளிவாக அவர் எத்தகைய வாழ்வை வாழ்ந்தார் என்று நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் எத்தகைய வாழ்வுக்குரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் அவருடைய வாழ்வானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆக இந்த நேர்மையாளர் என்கின்ற இந்த பட்டத்தினை வைத்து பார்க்கின்ற பொழுது புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது நேர்மையாளர் என்கின்ற இந்த அடையாளம் ஆனது புனித யோசேப்புக்கு தகுந்த ஒன்று என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த நேர்மையாளர் என்கின்ற இந்த ஒரு நற்செயலானது அனைத்து நற்பண்புகளினுடைய தொகுப்பு என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த ஒற்றை சொல்லை வைத்து நாம் பல்வேறு விதத்திலே அவரை பற்றி நாம் தியானித்து கொண்டே இருக்கலாம். நம் அனைவருமே 2020ஆம் ஆண்டில் புனித யோசேப்பு உலகளாவிய திரு அவையினுடைய பாதுகாவலர் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை 150 ஆண்டு நிறைவு விழாவினை நாம் சிறப்பித்தோம். ஆக அந்த ஆண்டு முழுவதுமே நாம் இந்த யோசேப்பினை பற்றி நாம் தியானித்திருக்கின்றோம். அதே போல் விவிலியத்தில் அவரை பற்றி அதிகம் பேசப்படவில்லை என்றாலும் இந்த நேர்மையாளர் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை வைத்து பலவேறு விதமான பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆக இந்த நேர்மையாளர் என்று சொல்லுகின்ற பொழுது எத்தகைய ஒரு விரிவுரைக்கும் அந்த நபரை நாம் பயன்படுத்த முடியும். அத்தகைய ஒரு நிலையிலே வாழ்ந்தவர் தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனித யோசேப்பு. இன்னும் புனித இசிதோர் என்பவர் குறிப்பிடுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை நிலையை முழுமையாக ஆராய்ந்து அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார். இந்த யோசேப்பு என்கின்ற பெயர் ஆனது அனைத்து நற்பண்புகளின் கீர்த்தி என்று குறிப்பிடுகின்றார். கீர்த்தி என்று சொன்னாலே முழுமை. ஆக அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நாமம், இந்த பெயரானது வெறும் பெயர் அல்ல, இது தன்னிலே அனைத்து நற்பண்புகளையும் உள்ளடக்கிய ஒன்று என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறு அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த யோசேப்பு, ஆங்கிலத்திலே குறிப்பிடுகின்ற ஜோசப் என்கின்ற இந்த பெயரானது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு பண்புகளை கொண்டதாக இருக்கின்றது. அந்த பண்புகளினுடைய மொத்த உருவமாக இந்த புனித யோசேப்பு இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். அவர் அவ்வாறு குறிப்பிடுகின்ற பொழுது ஜஸ்டிஸ், நீதியுள்ளவர் என்று குறிப்பிடுகின்றார். ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் உள்ளவர் என்று குறிப்பிடுகின்றார். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைலன்ஸ், அமைதியானவர் என்று குறிப்பிடுகின்றார். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மிக்கவர் என்று குறிப்பிடுகின்றார். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரூடன்ஸ், விவேகம் நிரம்பியவர் என்று குறிப்பிடுகின்றார். ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பெயர் யோசேப்பு என்று நாம் உச்சரிக்கின்ற இந்த பெயர் வெறும் பெயர் அல்ல, இந்த அனைத்து நற்பண்புகளினுடைய தொகுப்பு என்பதை நாம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக நம்மை போன்று எளியவராக பிறந்தவர், நம்மை போன்று எல்லா நிலைகளிலும் எல்லா அனுபவங்களையும் பெற்றவர், நம்மை போன்று வாழ்ந்த ஒருவர், தன்னை முழுவதுமாக கடவுளுக்காக அர்ப்பணித்தவர். ஆக அவருடைய வாழ்க்கை நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழ்ந்தவர் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக வாழ்ந்தவர். ஆக அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது கடவுளை அறிய அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார், கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டு வாழ அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார், கடவுளை எல்லா நிலைகளிலுமே பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றார், கடவுளுக்காக வாழ அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆக அதோடு கூட அவர் கன்னிமரியாளை அவர் முழுமையாக அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர், கன்னிமரியாளோடு நெருங்கிய உறவோடு வாழ அழைக்கப்பட்டவர், கன்னிமரியாள் உடன் வாழ அழைக்கப்பட்டவர். ஆக அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய அழைப்பு தன்னுடைய வாழ்நாளிலே அவர் முழுமையாக பூர்த்தி செய்தார் என்றால் அதில் எல்லளவும் நாம் சந்தேகம் கொள்ள இயலாது. ஆக எவ்வாறு அவர் தனி மனிதனாக கடவுளுடைய துணை கொண்டு வாழ்ந்தாரோ அதே ஒரு நிலையிலே நாம் ஒவ்வொருவருமே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
இந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் யோசேப்பு எப்பொழுதுமே கடவுளை நோக்கியவராக வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளை நோக்கியவராக வாழ்ந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எழுந்தேற்றத்திற்கு முன்பாக படிக்கின்ற தொடக்க உரைகளிலே பார்க்கின்றோம், இதயங்களை மேலே எழுப்புவோம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த அழைப்பானது நம் ஒவ்வொருவருக்குமே அழைக்கப்படுகின்றது. ஆக அந்த ஒரு அழைப்பை தன்னிலே முழுமையாக உணர்ந்தவராக அவர் தன்னுடைய எல்லா நிலைகளிலுமே தன்னுடைய உள்ளத்தை மேல் நோக்கி எழுப்பியவராக வாழ்ந்திருக்கின்றார். ஆக அத்தகைய ஒரு காரணத்தினால்தான் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடர்பாடுகள் ஏற்பட்ட நிலையிலும் புரிந்து கொள்ளாத சம்பவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போதிலும் அவர் கடவுளை நோக்கியவராக வாழ்ந்த ஒரு காரணத்தினால் அனைத்திலும் அவர் அமைதியானவராக வாழ்ந்திருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கன்னிமரியாளுக்கு ஏற்பட்ட நிலைமை நம் வாழ்வில் ஏற்பட்டால் நாம் எத்தகைய ஐயத்தோடு இருந்திருப்போம், கலக்கத்தோடு இருந்திருப்போம், செய்வதறியாது என்னென்னெல்லாம் செய்திருப்போம் என்பதை ஒவ்வொருவருமே நாம் அனுபவ ரீதியாக உணர முடியும். ஆனால் இத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியிலும் ஒரு மனிதர் சென்று அமைதியாக தூங்குகின்றார் என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆக அந்த அமைதியினுடைய வெளிப்பாடு என்ன? தன்னை முழுமையாக இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டதாலும் தன்னை முழுமையாக இறைவனுடைய நியமங்களை பின்பற்றுவதிலே அவர் ஈடுபடுத்தி கொண்ட ஒரு காரணத்தினால் அவர் எல்லா நிலைகளிலுமே அவர் அமைதியாக இருக்க முடிந்தது. நாம் அந்த மாதிரி இருப்போமா அப்படின்னாக்கா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அத்தகைய நிலையை நாம் எப்பொழுது பெற முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வாறு யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலுடைய கடவுளுடைய நியமங்களை கடைபிடித்து நாம் பின்பற்றி நடக்கின்றோமோ, எப்பொழுது அந்த நியமங்களை நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்றோமோ அப்பொழுது நாம் அவர் பெற்றிருந்த அதே அமைதியான ஒரு நிலைமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ முடியும். ஆக அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வாழ்வை பிறருக்காக வாழ்ந்தார் என்பதிலே அவர் தெளிவாக இருந்திருக்கின்றார். இத்தகைய இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் அவர் அமைதியான நிலையிலே பயணிக்க முடியும் என்றால் அது இறைவனுடைய அருள் அவரிலே இல்லை என்றால் இது சாத்தியப்படுத்த முடியாது. ஆனால் அத்தகைய ஒரு நிலையிலே வாழ்ந்தார். அதே நேரத்தில் அந்த கனவிலே அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அவர் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றிய நியமங்களை தன்னுடைய வாழ்வாக மாற்றிய ஒரு காரணத்தினால் எந்தவித சந்தேகத்துக்கும் இன்றி அவர் கடைநிலை வரையிலே தன்னுடைய வாழியின் கடைசி வரையிலே அவர் அந்த திருவுளத்தை முழுமையாக தன்னிலே உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்விலே அதை வாழ்வாக்கியவராக வாழ்ந்தார் என்று தான் நாம் பார்க்கின்றோம். ஆக அங்கே எந்த நிலையிலும் அவருக்கு எல்லளவும் சந்தேகங்கள் எழுந்ததை நாம் காண இயலவில்லை. அத்தகைய ஒரு காரணத்தினால்தான் நாம் அவரை நேர்மையாளர் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேர்மையாளர் என்கின்ற இந்த அடையாளத்திற்கு பல வகையான விளக்கங்கள் நாம் கொடுக்கலாம். அப்பழுக்கற்றவர், கபடம் இல்லாதவர், பிறரை இழிவாக கருதாதவர், பிறரை இழிவுக்கு உள்ளாக்க விரும்பாதவர், ஆக நாம் அடுக்கி கொண்டே செல்லலாம். இவை அனைத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலுமே கடைபிடித்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் இன்று நாம் அவருக்காக விழா எடுத்து அவரை மகிமைப்படுத்துகின்ற இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு எவ்வாறு அவர் இறைவன் மீது அதீத நம்பிக்கை கொண்டவராக வாழ்ந்தாரோ, எவ்வாறு அவருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கட்டளைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடித்து அதற்கு உருவம் கொடுத்தாரோ, அதே நிலையிலே நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு அவர் கடவுள் மீது அன்பு கொண்டு அவற்றை அனைத்தையுமே அவர் செயல் வடிவமாக்கினாரோ, அதே போல் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி அவருடைய முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். எனவே கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, இன்றைய நாளில் புனித யோசேப்பு அவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும்படியாகவும் நாம் அவரை போல எளியவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, அன்பானவர்களாக, அமைதியானவர்களாக இறைவனுடைய திருவுளத்தை நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக ஏற்று அதற்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியணி கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடனுயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வளிக்கும் இவ்வூற்றுகளிலிருந்து உலகம் அனைத்துக்கும் நிறை ஆசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளை மன்றாடுவோம். மன்றாட்டுக்கள். அன்பே உருவான இறைவா, திருச்சபையின் மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர தேவையான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தர வேண்டுமென்றும், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அன்பில் வழிநடத்த வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைக்க மனமில்லாதவன் உண்ணல் ஆகாது என்பதற்கேற்ப உழைக்கும் எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையிலே உருவாக வேண்டுமென்றும், உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதனை உணர்ந்து அதை நல்ல முறையில் நற்செயல்களுக்காகவும் பயன்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் என்றுரைத்த தந்தையே, இறைவா, கொத்தடிமைகள், குழந்தை தொழிலாளர்கள், முதலாளிகளின் முரண்பாடுகளில் சிக்குண்டவர்கள், கூலி தொழிலாளர்கள் இவர்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் நாங்கள் அனைவரும் குரல் கொடுக்கவும், அவர்களின் வாழ்வு மேம்படவும், உரிமைகள் மதிக்கப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் பேரன்பை நிலையாய் கொண்டுள்ள தந்தையே, புனித சூசையப்பரின் குணநலன்களால் நேர்மை, வாழ்மை, பகிர்வு, மனப்பான்மை, முழு ஆர்வம், கடின உழைப்பு போன்ற பண்புகளால் தொழிலாளர்களாகிய நாங்கள் மற்றவருக்கு எடுத்துக்காட்டாய் திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனநிறைவின் ஊற்றே இறைவா, மனித உழைப்பை ஒரு வியாபார பொருளாக கருதாமல் நாம் செய்கின்ற தொழிலை மதிக்கவும், அத்தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உலகமெங்கும் தொழிலாளர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவு அன்புமிக்க எங்கள் தந்தையே, எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்ற தாழ்வு அற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும், சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும், நாட்டிற்கும் உலகிற்கும் பயனுள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக வேண்டுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகிறோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என்று சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒழிந்திட உழைத்திடுவே. அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வே. உன்னத தேவனே உமது கருவியை உலகினில் வாழ்ந்திடுவே. என்றும் முன்னிலை வாழ்ந்திடுவே. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்பட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாயிடமிருந்து பிறக்க ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூய ஆவினிரலிட்டதால் அந்த அன்னை கருதரித்து உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியையும் உள்ள பணியாளர் என அவரை உம் குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தி கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உங்கதமந்தாய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருளும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் கிறிஸ்துவின் திருவுடலும் நீங்காத மலையே நீ எனையாளவாராய், கலையாத கனவாக இனி உரையவாராய். நீங்காத மலையே நீ எனையாளவாராய், கலையாத கனவாக இனி உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மலையே நீ எனையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே.
முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியலோ, கன்னி தாயாரின் பக்தனியலோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற வாக்கியமே. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற வாக்கியமே. சென்னி மகிழ முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. சென்னி மகிழ முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின்